ஆகுல நீர பிறன்னு படிச்சீங்க இல்லையா? யாருக்கும் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிற மாரி இருந்தா போதுமே தவிர, அத தாண்டி வேற ஒண்ணும் அறமாகாது. அத தனியா தேடி போணும், வைக்கணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம எதுக்காக போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோன்ற ஒரு உயர்வான நோக்கம் இருக்கு. யாருமே வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நான் சர்வீஸ் பண்ண போறேன், இப்படியெல்லாம் பார்த்துக்க போறேன், அப்படிலாம் பார்த்துக்க போறேன்றவன் கால்குலேஷன் பண்ணுவான். எப்படி படிக்கணும்? எப்படி பாஸ் ஆகணும்? அதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அவனுக்கு. நம்ம ஒருவேளை நீ வந்து தேர்வ நினைச்சு பயப்படுறியா? ஒருவேளை நீ இப்படி வருத்தப்படுறியா? அப்பன்னா நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. எண்ணத்த முதல்ல மாத்து. ஏதோ குறுகிய கண்ணோட்டத்தோட சிந்திக்கிற. அதனால தான் நீ ஃபீல் பண்ற. உயர்வான நோக்கத்தோட நடைபோடுற யாருக்குமே என்னைக்குமே வருத்தமும் படமாட்டான், ஃபீல் பண்ணவும் மாட்டான். உன்னால ஒரு சூப்பர் கவர்ன்மென்ட் ஆபீசரா வேலை பார்க்க முடியும்ல. அடுத்தவனுடைய கஷ்டத்த உன்னால தீர்க்க முடியும்ல. இல்லையா? உன்ட்ட யாரு நிறைய குறை என்ன கஷ்டங்கள தேடி வந்தாலும், நீ பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நீ நினைப்பியா மாட்டியா? உன் மனசுல அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நல்ல அரசு ஊழியரா உன்னால வேலை பார்க்க முடியும்ல. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல. கவலைப்படாத. அப்ப நீ உன்னைய மிஸ் பண்றேன்னா, அந்த நிச்சயமா அந்த கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட் தானே ஃபீல் பண்ணணும். உண்மதானே? அப்படி மனசுல நெனச்சுக்கோ. சார் எனக்கு தகுதி இருக்கு சார். நான் ஜெயிப்பேன். என் உழைப்ப நம்பி தான் நான் இதுல இறங்கியிருக்கேன். எனக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதிய, திறமைய நான் வளர்த்துட்டு திரும்பி நான் வருவேன். எங்க போயிட போறேன்? அந்த எண்ணம் மனசுல இருந்தா போதும். என்னால வந்து நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் அதுதான். நாளைக்கு நான் ஒரு அரசு ஊழியரா இருந்தா யாரையும் 3 நாள் அலைய விட மாட்டேன். உடனே நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அத கேட்டு வேண்டியத நான் உங்களுக்கு செஞ்சு குடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அவ்வளவுதான்.